ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கர்ட்டுக்கு மட்டும் இல்லை, பேண்ட்டுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த டாப்புக்கு வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து அளவு எடுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து சுடிதாருக்கு வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து அளவு எடுக்கும் போதுமே பாடிக்கு தேவையான லூஸ் அலவன்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணி அளவு எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அளவெடுத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் போடும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம லூஸ் அலவன்ஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டாப்புக்கு வந்து அளவெடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஹிப்பு வரைக்கும் இருக்கிற அளவு தான் வந்து இந்த டாப்பு. ஓகேவா, ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த டாப் வந்து பண்ண போகிறோம். இந்த டாப்பை நம்ம வந்து 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்லேருந்து இந்த ஹிப்பு வரைக்கும் இருக்குல்ல இந்த கிளாத்தை தனியாக ரெடி பண்ணி 2 கிளாத்தையும் வந்து ஒன்றா வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேட்டர்ன் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு வந்து நான் டைரெக்டாக கிளாத்லேயே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நம்ம பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து இது வந்து இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து உங்களோட வேஸ்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் இப்போ மார்க் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டார்டிங் லைனில் என்னோட டேப்பை வச்சு என்னோட வேஸ்ட் வரைக்கும் வந்து எனக்கு 12 இருக்குது. ஸோ நான் அந்த 12 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த 12 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர். நம்ம இந்த ஸ்டார்டிங் லைன் போட்டோம்ல, இது நம்மளோட ஷோல்டர் லைன். ஸோ இதில் வந்து நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் வந்து உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட். அந்த ஆன்சரை வந்து இந்த ஸ்டார்டிங் லைன் ஷோல்டர் லைன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். சரியா, இப்போ என்னோட அப்பர் செஸ்ட்டை நான் 6ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5.5 வந்து ஆன்சராக வருது. ஸோ அதுதான் என்னோட ஷோல்டர். ஸோ என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நான் என்னோட ஷோல்டர் லைன் மேலே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நார்மல் பேட்டர்ன். ஸோ நார்மல் பேட்டர்னுக்கு ஷோல்டருக்கு என்ன வந்ததோ அது அப்படியே எடுத்து நீங்கள் ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஷோல்டருக்கு வந்து எனக்கு 5.5 வந்தது. உங்களுக்கு என்ன வந்ததோ அது அப்படியே வந்து நீங்கள் ஆமோல் லைனுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் அதே 5.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த ஷோல்டர் இங்கே முடிஞ்சதில் இங்கிருந்து டேப்பை வச்சு நான் என்னோட ஆமோல் லைனை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆமோல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த ஆமோல் முடிஞ்சதில்ல இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இது நம்மளோட செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, இப்போ செஸ்ட்டுக்கான ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைட் பை 4. உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் இந்த செஸ்ட் லைன் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபுல் செஸ்ட்டை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 8.7 வந்து ஆன்சராக வருது. ஸோ அந்த 8.7ஐ என்னோட இந்த செஸ்ட் லைன் மேலே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த லென்த் முடிஞ்ச இடத்துல வந்து ஒரு கோடு போட்டோம்ல, இது நம்மளோட வேஸ்ட் லைன். ஸோ இந்த வேஸ்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் டிவைட் பை 4. உங்கள் வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த வேஸ்ட் லைன் மேலே மார்க் பண்ணணும்.
சரியா? இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 6.7 ஆன்சராக வருது. ஸோ அந்த 6.7 நான் என்னோட வேஸ்ட் லைன் மேலே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த செஸ்ட்டையும் இந்த வேஸ்ட்டையும் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டாப்புக்கு வந்து நம்ம வந்து டாட் எல்லாம் பிடிக்கல. டாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து டாட்டுக்கு வந்து அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து டாட் வேண்டாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஷோல்டரில் பாதி தான் நெக்கு வித்துன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் டேப்பை வச்சு நீங்கள் இந்த டேப்பை 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் கிடைக்கும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நெக்கோட வித்து. ஓகேவா? இப்போ நெக்கோட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த நெக்கோட வித்து வந்து முடிஞ்சதில்லை. இங்கிருந்து டேப்பை வச்சு உங்களோட நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெக்கோட லென்த் வந்து 6 வேணும். ஸோ நான் 6 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்க போகிறேன். சரியா? ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து நான் வரையணும். ஓகே, இப்போ நான் வந்து வி நெக் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வந்து வி மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே வந்து நான் இந்த நெக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆமோல் கர்வ் லைன். ஓகே, இப்போ ஆமோல் கர்வ் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆமோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. உங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ரஃபாக வந்து ஒரு கர்வ் லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ இருக்கோ அதோட ஆன்சர் வருதான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட ஆமோலை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.6. ஸோ நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து டேப்பை வச்சு எனக்கு 7.6 வருதா நான் வரைஞ்ச கர்வ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து ஸ்லோப் வந்து இறக்கல. ஓகே, ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பண்ண முடியாது. பண்ணலாம், பட் அதுக்கு அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டாட் வேணும், நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ண போகிறீங்க இந்த டாப் அப்படின்னா கண்டிப்பாக டாட் பிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டாட் பிடிக்கணும், ஸ்லோப் இறக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். அதே சின்ன பசங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு செஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் பேப்பரை வந்து கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கிளாத் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுறீங்க. மொத்தமாக வந்து 4 ஃபோல்டிங். ஓகே, 1 2 3 4. ஓகே, 4 ஃபோல்டிங்காக இந்த கிளாத்தை மடித்து இப்படி வந்து வைங்க. ஓகே, ஸோ ஃபோல்டிங் சைடு எனக்கு இந்த சைடு வந்து எனக்கு ஃபோல்டிங் சைடாக இருக்குது. சரியா? இந்த மாதிரி கிளாத்தை மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் பேட்டர்ன் பேப்பரை வந்து வைங்க. ஓகே, இப்போ பேட்டர்ன் பேப்பரை வச்சுட்டு இந்த நெக்கு சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு 1/2, ஆமோலுக்கு 1/2, சைடில் 1.5, கீழே வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4 பீஸாக வந்து இதை மடித்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து இதில் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் 2 பீஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக்குக்கு ஒன்று. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து பேக் பீஸ். ஓகே, நம்ம 4ஆக மடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட்டு பேக்குக்கு நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து கிடச்சிருது. ஓகே, ஸோ நான் இதுக்கு வந்து லைனிங் வைக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இது பார்த்தா தெரியும் இது உங்களுக்கு எவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கனமான கிளாத்தை வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா லைனிங் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா லைனிங் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இதுக்கு லைனிங் வைக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்னோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம்,
இது வந்து என்னோட லைனிங் பீஸோட நல்ல பக்கம். ஓகேவா? என்னோட நெக்கோட லென்த்து வித்தை விட பெரிய கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் ஒன்றா பார்க்குற மாதிரி நான் இப்படி வச்சு இதை முதல்ல வந்து நான் இப்போ பின் பண்ணிக்க போகிறேன். சரியா? இப்படி வந்து நான் கரெக்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தோட பின்னாடி சைடு இப்படி திருப்பிக்கோங்க. ஓகே, பின்னாடி சைடாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் இப்படி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதை கட் பண்ணிவிட்டு நாச் கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ பண்ணிட்டு காட்டுறேன். வந்து நம்ம இந்த நம்மளோட நெக்கு ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து நாச் கொடுக்குறேன். ஏன்னா நாச் கொடுத்தா தான் வந்து நம்ம நல்லா திருப்ப முடியும். அதனால நாச் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நெக்கை வந்து அப்படியே இப்படி வந்து உல்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நாச் வந்து நல்லா கொடுத்து நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் இப்படி மடித்து தச்சிடணும். ஓகே, இந்த பக்கம் இப்படி மடித்து ஃபஸ்ட்டு தைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இப்படி மடித்து தைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி மடித்து தைக்கணும். இந்த 3 சைடும் வந்து நீங்கள் நல்லா மடித்து தைச்சிக்கோங்க. சரியா? இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணமோ இதே மாதிரி தான் நம்ம பேக் பார்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி தான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு கிளாத்தில் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேஸ்ட்லேருந்து கீழே ஹிப்பு வரைக்கும் இருக்குல்ல இந்த பார்ட், இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து கிளாத்லேயே வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து நான் பாக்ஸ் ப்ளீட் தான் வந்து வைக்க போகிறேன். அந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து கிளாத்லேயே மடித்து வைக்க வேண்டியது தான். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வேஸ்ட்லேருந்து நம்மளோட ஹிப்பு இந்த பார்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டோட லென்த்துக்கு தான் வந்து நம்ம இப்போ கிளாத்தில் வந்து மடித்து பாக்ஸ் ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். சரியா? நான் இப்போ பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட வேஸ்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா, அந்த டாப்பு கூட வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் மேலே, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச். ஸோ 1 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னோட வேஸ்ட்லேருந்து என்னோட ஹிப்பு வரைக்கும் வந்து எனக்கு வந்து 7 இன்ச் வந்து இருக்குது. ஆனால் நான் ப்ளஸ் பண்ணி 8 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களோட வேஸ்ட்லேருந்து ஹிப் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்து கூட 1 இன்ச் கூட்டி கிளாத் வந்து நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தோட வித்து வந்து நீங்கள் உங்களோட வேஸ்ட்டை சுற்றி வந்து பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத்தோட வித்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நல்லா லென்த்தாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லீவுக்கும் கிளாத் எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லிவிட்டு இப்போ பாக்ஸ் ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த வேஸ்ட்லேருந்து ஹிப்பு இந்த கிளாத்துக்கும் வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட் தான் பண்ண போகிறோம், ஸ்லீவுக்கும் பாக்ஸ் ப்ளீட் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வேஸ்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும் இவ்வளோ கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு எப்படி கிளாத் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ் ப்ளீட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிளாத்தோட லென்த்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து 5 இன்ச் வந்து ஸ்லீவ் வேணும். ஸோ நான் 5 இன்ச் வந்து லென்த் வந்து ஸ்லீவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வித்து வந்து எவ்வளோ வேணால் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த உங்கள் ஆமோவில் சுற்றி வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அதை அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பாக்ஸ் ப்ளீட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆமோவில் சுற்றி வந்து ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து ஸ்லீவோட
உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கிளாத்தோட லென்த்தை வச்சுட்டு இது வந்து நீளம் வந்து எவ்வளோ வேணால் வந்து நீங்கள் அந்த ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் லென்த்தில் வந்து 1 inch ப்ளஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா கீழே வந்து பீக்கோ போடணும், அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1 inch ப்ளஸ் பண்ணி நீங்கள் லென்த்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்கள் ஸ்லீவ் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 inch வந்து தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பாக்ஸ் மாதிரி மடித்து வந்து வைக்க போகிறீங்க. இது ப்ராப்பராக வந்து மெஷர் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி மடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் என்னோட ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு 3வது டாட்டில் வைக்கிறேன். எல்லாத்துக்கும் கான்செப்ட் 2வது டாட்டில் வந்து பின் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இப்படி மடிச்சே வந்து நீங்கள் அழகாக ஈவனாக வந்து பின் பண்ணிங்கனாவே இது வந்துடும். பட் இது வந்து கரெக்டாக பின் பண்ணுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இப்படி ஜஸ்ட் இப்படி மடிச்சே வந்து பின் பண்ணுங்க. அப்போவே வந்து இது அழகாக தான் வரும். நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வரணும். ஓகே, பட் இது கண்டிப்பாக வந்து கால்குலேஷன் இருக்குது, நான் அது சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகாக மடித்து பாக்ஸ் மாதிரி இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து மொத்தமும் வந்து பாக்ஸ் மாதிரி மடித்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. வேஸ்ட் டு ஹிப்புக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம 2 ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸ்லீவுக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லீவை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் நடுவில் எதுக்கு இந்த தையல் போட்டிருக்கேன்னா சும்மா ஒரு ரஃப் தையல், இது நான் இதில் பிரிச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்லீவை இப்படி வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆல்ரெடி பீக்கோ போட்டிருப்பீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீக்கோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீழே இந்த ஸ்லீவை வந்து 2ஆக மடிச்சிருக்கோம். இந்த கீழே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 inch வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு 2 inch இங்கே வருது. ஸோ நான் 2 inch இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே இப்படி கிராஸாக இப்படி வந்து ஒரு கோடு வந்து போட போகிறேன். ஓகே, நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவுக்கு நீங்கள் 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. நான் எதுக்கு விடலை அப்படின்னா எனக்கு ஸ்லீவ் ஷார்ட்டாக தான் வேணும், அதனால வந்து நான் சீம் அலவன்ஸ் விடலை. நீங்கள் வந்து 1/2 inch உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து விட்டுக்கோங்க. ஓகே, எல்லாம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணோம். ஓகே, இந்த ஸ்லீவோட இந்த சென்டர், இந்த பாடி பார்ட்டோட இந்த சென்டர் ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாதியை வந்து இதோடு சேர்த்து இப்படி பாதி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாதியை வந்து செகண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் பேக்குக்கு அட்டாச் பண்ணிட்டோம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். சைடு வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டாப் பார்ட்டு கூட வந்து இந்த வேஸ்ட்லேருந்து ஹிப் வரைக்கும் இருக்கிற லென்த்துக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சோம்ல அதை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து பீக்கோ போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ட்ரெஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.